ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பண்டிகை நாட்கள்னாலே நம்ம வீட்டிலலாம் கேசரி பண்ணுறங்கிற ஒரு வாடிக்கையான விஷயம். அந்த கேசரி பண்ணும்போது கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணுங்கிறது தான் எல்லாரும் சொல்கிற முறை. அதுவே நிறைய அளவில் நம்ம கேசரி பண்ணோம்னா ரொம்ப கஷ்டப்பட்டு கிளறணும். அப்படி இது என்னதான் கிளறினாலும் சரி, சில நேரம் ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கிட்டு நல்லா வராமல் இருக்கும். அப்படி இல்லாமல் ரொம்ப யூனிஃபார்மாக அழகாக கேசரி எப்படி ஈஸியாக பண்ணலாம், அதுவும் கேட்ரிங் கல்யாண வீடுகள்லாம் பண்ணுவாங்களே அந்த மாதிரி பண்ணலாங்கிறத நான் இப்போ காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி யாராவது புதுசாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். நான் உங்கள் விக்கி சேவியர். வெல்கம் டு விக்கிஸ் கிச்சன். ரவா கேசரி செய்ய தேவையான பொருட்கள்: நெய் 2 டீஸ்பூன், ரவை அரை கப், சீனி 1 கப். ரவையை எந்த கப்பால் அளக்கிறோமோ அதே கப்பால் தான் சீனியும் அளக்கணும். ரவையை விட 2 மடங்கு சீனி சேர்த்துக்கணும். அதை கப் மெஷர்மெண்ட்டில் 1 கப் ரவைனா 2 கப் சீனி சேர்த்துக்கணும். தண்ணி அளவு ரவையை விட 3 மடங்கு இருக்கணும். இப்போ நம்ம அரை கப் ரவை எடுத்திருந்தோம் இல்லையா, அதனால் 1.5 கப் தண்ணி எடுத்து வச்சுக்கணும். 10 முந்திரி பருப்பு, தேவைப்பட்டால் 4 பாதாம் பருப்பு எடுத்து வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கிஸ்மிஸ் பழம், 4 ஏலக்காய், கேசரி பவுடர் அதாவது ஆரஞ்சு ஃபுட் கலர் ஒரு சின்ன துளி. ஏலக்காயை இடித்து நல்லா தூள் பண்ணி வச்சுக்குவோம். முந்திரி பாதாமை லேசாக நறுக்கி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கேசரி பண்ணுறதுக்குள்ள பொருட்களெல்லாம் எடுத்து வச்சிட்டோம். இனிமேல் அடுப்பில் ஒரு வாணலியை வச்சு சூடு பண்ணுவோம். வாணலி சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும். நெய்யை ஊற்றின உடனேயே நம்ம வெட்டி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த பாதாம் பருப்பு, முந்திரி, ரைசின் எல்லாத்தையும் போட்டு லேசாக வதக்கணும். தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நெய்யில் போட்ட உடனே பாதாம் பருப்பு, முந்திரிலாம் லேசாக சிவக்க ஆரம்பிக்கும். அதே சமயம் இந்த கிஸ்மிஸ் பழம் நல்ல பலூன் மாதிரி ஊதிட்டு வரும். உடனே அந்த தீயை குறைச்சி வச்சுட்டு நம்ம இந்த நட்ஸு, முந்திரி எல்லாத்தையும் ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கணும். இந்த மொத்த ப்ராசஸும் நம்ம கம்மியான தீயிலே தான் பண்ணுவோம், மறந்துடாதீங்க. இப்போ நம்ம பார்த்தோன்னா இந்த நட்ஸ் எல்லாம் வறுத்ததில் கொஞ்சோண்டு நெய் மிச்சம் இருக்கும். அது கூட நம்ம 1 டீஸ்பூன் நெய் இன்னும் அடிஷ்னலாக சேர்த்துக்க போகிறோம். நம்ம இப்போ எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அரை கப்பு ரவை, அதை உடனே அதில் சேர்த்துக்கணும். ரவையை போட்ட உடனே நல்லா கிளறி விடணும். அது அந்த நெய்யில் நல்லா வறுபட்டுரும். அது கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் அல்ல 2 நிமிஷத்துக்குள்ளேயே நல்ல உதிரியாக வந்திருக்கும். நல்ல ஸ்மெல் நல்லா வரும். ரொம்ப லைட் பிங்காக ஒரு மாதிரி லைட்டாக ப்ரௌனிஷாக வர ஆரம்பிக்கும். ஆனால் ரெட்டாலாம் வந்துடக்கூடாது. அதுக்கு முன்னாடி அதை ஆஃப் பண்ணிவிட்டு ரவையை வெளியே எடுத்துடணும். இப்போ பார்த்தோன்னா நம்ம ரவை நல்ல நெய்யில் வறுபட்டுருச்சு. நல்ல உதிரியாகவும் இருக்குது. கலர் ரொம்ப லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. உடனடியாக நம்ம இந்த ரவையை ஒரு பவுலுக்கு எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம ரவையை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி வச்சிட்டோம். அதே பாத்திரத்தை அப்படியே அடுப்பில் வச்சு அதில் 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கணும். அந்த தண்ணியில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா 1 கப்பு சீனி, அதை நம்ம போட்டுக்கிறோம். அந்த சீனி கூடயே நம்ம ஒரு சின்ன துளி அந்த ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். அப்புறம் இப்போல்லாம் நிறைய பேர் ஃபுட் கலர் சேர்த்து செய்கிறதில்ல, வெள்ளையாகவே கேசரி பண்ணிக்கிறாங்க. அதுவும் கூட ஓகே தான். எனக்கு பொதுவாக இந்த கேசரி ஆரஞ்சு கலர் இல்லைன்னா மஞ்சள் கலரில் இருக்கிற பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். இந்த இடத்துல ஒரு விஷயங்க, நம்ம ஊரில் நிறைய பேர் இந்த தண்ணி கொதிச்சோன்னா ரவையை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அது நல்லா வெந்த பிறகு சீனி போடுவாங்க. ஆனால் நான் இப்போ சீனியை ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அப்புறம் ரவை போட போகிறேன். இது நிறைய பேருக்கு வித்தியாசமாக இருக்கும். எனக்கு கூட அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் எனக்கு இதை ஒரு கேட்ரிங் பண்ணுறவங்க முன்னாடி திருநெல்வேலியில் சொல்லி கொடுத்தாங்க. இது நல்லா ஒர்க் அவுட் ஆகும். சில நேரம் நம்ம நினைப்போம் ரவை வேகாதோ சீனியில் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இல்லை. ஆனால் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இதுவும் ரொம்ப நல்லா வரும். இப்படி செய்யும் போது நிறைய குவான்டிட்டி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அதிகமாக கிளறவே வேண்டாம். ஏன்னா இந்த கேட்ரிங் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுறவங்க கிளற மாட்டாங்க. அப்படியே குக் பண்ணுற அளவுக்கு அவங்க எதெல்லாம் ஈஸி பண்ண முடியுமோ அப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த மெத்தடில் நான் செஞ்சு காட்டியிருக்கேன். நான் இப்படி தான் பண்ணுவேன். எப்போவுமே எனக்கு இது சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். நீங்களும் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தண்ணி கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ரவையை போட்டு லேசாக மிக்ஸ் பண்ணி விடணும். ரவையை போட்டு கலந்து விட்ட உடனே இமீடியட்டாக நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த முந்திரி, பாதாம், அப்புறம் பொடி பண்ண ஏலக்காய் தூள், அது எல்லாத்தையுமே சேர்த்து லேசாக கலந்து விட்டுக்கணும். இப்போ பார்த்தோன்னா தெரியும், நான் அதிகமாகலாம் கிளறி விடல. ஒரே ஒரு தடவை ஜென்டிலாக லைட்டாக கிளறி விட்டுருக்கேன் இல்லையா, அதோட நம்ம மூடி போட்டு இதை நல்ல சிறு தீயில் வச்சு மெதுவாக ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணணும். 5 நிமிஷம் கழித்து இந்த பாத்திரத்தை திறந்து பார்த்தோன்னா ரவை நல்லா வெந்திருக்கும். நல்லா டபுள் மடங்காக வந்திருக்கும். அதுக்கப்புறம் அதில் உள்ள தண்ணிலாம் ஓரளவுக்கு நல்லா வற்றி போயிருக்கும்.
இப்போ கேசரிய நல்லா அழகா கிளறி விட்டுக்க வேண்டியது தான். இது வந்து அதிகமாலாம் கிளறவே தேவையில்ல. பார்த்தீங்கன்னா, அடி பிடிக்காம ரொம்ப குயிக்கா அழகா நம்மளோட கேசரி ரெடி ஆயிருச்சு. கேசரிய நம்ம பரிமாறுறதுக்குள்ள ஒரு பாத்திரத்தில எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம கேசரிய ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி வச்சுட்டோம். இது வந்து ட்ரையாலாம் ஆகாது. ரொம்ப தளர்வாவே இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க. நீங்க செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்க. பாருங்க நம்ம எடுத்த உடனே அந்த பாத்திரத்தில இது ஒட்டவே இல்ல. அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ரெசிப்பிலே ரொம்ப முக்கியமானது இந்த அளவுகள் தாங்க. அதாவது 1, 2, 3ன்னு ஞாபகம் வச்சுக்கணும். ரவை 1 பங்குன்னா, சீனி 2 பங்கு, தண்ணி 3 பங்கு. அப்புறம் அடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து கம்மியான தீயில பண்றது. என்ன ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட வந்து மறுபடியும் உங்கள பார்க்குறேன். டில் தென் டேக் கேர்.